Taste the Daily. அண்மை செய்தி. சென்னை மௌலிவாக்கம் பகுதியில் நீர்த்தேக்க தொட்டி அமைப்பதற்கான பூமி பூஜை போட வந்த திமுக அமைச்சர் தாமு அன்பரசனை முற்றுகையிட்டு பொதுமக்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்ட நிலையில் அமைச்சர் அவசர கதியில் கிளம்பியது ஸ்டாலின் அரசு மீது மக்கள் எவ்வளவு வெறுப்பில் உள்ளார்கள் என்பதற்கு மற்றும் ஒரு சான்றாகியுள்ளது. இச்சம்பவம் தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். சுரேஷ், வணக்கம். விவரங்களை சொல்லுங்க. வணக்கம். வரும் சென்னை மௌலிவாக்கத்தில் பூமி பூஜை போட வந்த திமுக அமைச்சர் தாமு அன்பரசனை பொதுமக்கள் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்ட சம்பவம் இந்த பகுதியில பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்த மௌலிவாக்கம் ஊராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் சுமார் 10 கோடியே 3 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் நீர்நிலை தேக்க தொட்டி அமைப்பதற்கான பூமி பூஜை போடப்பட்டது. இந்த பூமி பூஜைக்காக தொழில்துறை அமைச்சர் தாமு அன்பரசன் கலந்து கொண்டார். அப்போது அந்த பகுதியைச் சேர்ந்த சுமார் 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மற்றும் அப்பகுதியை சேர்ந்த இளைஞர்கள் நீர்த்தேக்க தொட்டி அமைக்கக்கூடிய இடமானது கபடி விளையாட்டு மைதானம் என்றும், அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய கோயில் நிகழ்வுகள் அனைத்தும் இந்த மைதானத்தில் நடைபெற்று வருவதாக தெரிவித்து தங்கள் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த நீர்நிலை தேக்க தொட்டியை அப்புறப்படுத்தி வேறு மாற்று இடத்தில் அமைக்க வேண்டும் என அந்த பகுதி மக்கள் கோரிக்கையிட்டு அமைச்சரிடம் முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் அந்த பகுதியில பெரும் பரபரப்பான ஒரு சூழல் ஏற்பட்டது. மேலும் தொடர்ந்து பொதுமக்கள் அமைச்சரிடம் முற்றுகையிட்டு நீர்நிலை தொட்டியை மாற்று இடத்தில் அமைக்க கூறி கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். சிறிது நேரம் குறித்து செய்வது அறியாமல் திகைத்து நின்ற திமுக அமைச்சர் தாமு அன்பரசன் உடனடியாக அவசர கதியில் காரில் ஏறி அந்த இடத்தை விட்டு புறப்பட்டு சென்றார். தொடர்ந்து அந்த பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் அங்கு இருக்கக்கூடிய அரசு அதிகாரிகளிடம் தங்கள் பகுதியில் நீர்நிலை தொட்டியை அமைக்க வேண்டாம் எனவும் மாற்று இடத்தில் இந்த நீர்நிலை தொட்டியை அமைக்க வேண்டும் எனவும் கோரிக்கை விடுத்தனர். தொடர்ந்து தொட்டியை அமைத்தால் மக்களை ஒன்று திரட்டி கடும் போராட்டத்தில் ஈடுபடுவதாகவும் அப்பகுதி மக்கள் அதிகாரிகளுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இந்த சம்பவத்தால் அந்த பகுதியில் சிறிது நேரம் சலசலப்பு ஏற்பட்டது. பொதுமக்கள் முற்றுகையிட்டு அமைச்சர் அவசர கதியில் காரில் அங்கிருந்து புறப்பட்டு சென்ற சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி சுரேஷ்.